மூலிகைக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு. ஒவ்வொரு மூலிகைக்கும் பலவிதமான நோய்களை தீர்க்கும் சக்தி உண்டு. எனவே இன்று என்ன மூலிகை பற்றி நம்மிடையே டாக்டர் கௌதமன் அவர்கள் பேச வருகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பேராமுட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர் வகை தாவரம் சொல்லுவோம். இந்த வேர் வகை தாவரம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பான தண்டு பகுதிகளை கொண்டிருக்கும், பிசுபிசுப்பான இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த பேராமுட்டி. இந்த பேராமுட்டியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகை காய்ச்சல், அதாவது காய்ச்சல் வந்த 1 நாள் 2 நாள் அல்லது 3 நாள் வரையிலும் பார்த்திங்கன்னா உடலுடைய சூடு மிக அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாதங்கள் அல்லது கைகளில் கடுமையான வீக்கம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா முட்டுகளுக்கு அங்கே விரல்களில் இருக்கக்கூடிய முட்டுகள் கூட கயிறை வைத்து முடிச்சு போட்டால் எவ்வாறு வீங்குமோ அந்த மாதிரி வீங்கி இருக்கக்கூடிய ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல் நோய் சமீப காலத்தில் மிக அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அந்த வைரஸ் காய்ச்சல் நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் அந்த காய்ச்சலை குணப்படுத்த உதவுகிறது. அந்த காய்ச்சலுக்கு பிறகு இரத்த பரிசோதனைகள் செய்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோய் இருப்பது போலவே இரத்தத்தில் இஎஸ்ஆர்ன்னு சொல்லக்கூடிய அளவு, சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பரிசோதனைகளும் மிக அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட வலி நிவாரண சிகிச்சைகளை இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதனால் மிகப்பெரிய அளவில் பயன் இல்லாமல் போகிறது. ஒரு 3 மாதம் 5 மாதம் ஆன பிறகு கூட வலிகளிலோ வீக்கத்திலோ வித்தியாசம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த வகையான வைரஸ் காய்ச்சலினால் ஏற்படக்கூடிய முட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் மற்றும் வீக்கத்திற்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த பேராமுட்டி. பேராமுட்டியுடைய விதை மற்றும் பேராமுட்டியுடைய வேர்களை எடுத்து 200 மில்லி தண்ணீர் 10 கிராம் அளவுக்கு வேரிட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக அதை குறைத்து அதனுடன் ஒரு சிட்டிகை அரிசி திப்பிலியுடைய சூரணத்தையும் 1 சிட்டிகை இஞ்சியுடைய சூரணத்தையும், சுக்கு சூர்ணம் சொல்லுவோம், அந்த சுக்குடைய சூரணத்தையும் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து பின்பற்றி வந்தாலே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வலிகள் வீக்கங்கள், குறிப்பாக பாதங்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், குதிகால்களில் ஏற்படக்கூடிய வலி, முட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், மணிக்கட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியுடன் கூடிய வீக்கம், இவை அனைத்தும் வேகமாக குறைந்து வருவதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு வைரஸ் காய்ச்சலினால் ஏற்படுகின்ற வலிகள் சம்பந்தப்பட்ட வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த பேராமுட்டி. இரண்டாவது, பேராமுட்டியை பொறுத்தவரையிலும் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இதை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். வாதம் சம்பந்தப்பட்ட நோய் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நரம்புகளில் ஏற்படுகின்ற வலி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது. கழுத்துகளில் உற்பத்தி ஆகக்கூடிய வலி 2 கைகளிலும் செல்லக்கூடிய வலியாக இருக்கிறது. இடுப்பு பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய நரம்புகளுடைய வலி பிட்டப்பகுதி மூலம் கால் முழுவதும் சென்று கடுமையான ஒரு வலியை உண்டாக்குகிறது. அதே போல் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் வலிகள் ஏற்படும் போது பொறுக்க முடியாத வலிகளாக இருக்கிறது. இதற்கு வழக்கமாக வலிகளுக்கு சாப்பிடக்கூடிய எந்த வகையான மருந்துகளை உட்கொண்டாலும் நமக்கு தீர்வளிக்கக்கூடியது கிடையாது. அந்த வகையான வலிகளை குறைப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த பேராமுட்டி ஒரு மிகச்சிறந்த மருந்து. 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், 10 கிராம் அளவுக்கு பேராமுட்டியுடைய வேர் பகுதிகளை எடுத்து ஒன்றாக இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி வடிகட்டி குடிக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக தொடர்ந்து உட்கொண்டோமேயானால் அந்த வாதத்தினால் ஏற்படுகின்ற நரம்பு வலிகளில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு காயத்திற்கு பிறகு தசை பிசகல்னு சொல்லுவாங்க. கழுத்து பகுதியில், இடுப்பு பகுதிகளில், தொடை பகுதிகளில், மணிக்கட்டு பகுதிகளில், காஃப் மசில் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம காலில் இருக்கக்கூடிய பிண்ட சதை பகுதிகளெல்லாம் சில நேரங்களில் நம்மை உடலை சக்தியை மீறி வேலை செய்யும்போது
அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசைகள் இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்ப்போம். மசில் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் தூக்கத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஒரு வலி அரை மணி நேரம் 15 நிமிடத்தில் குணமாவதை பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய இந்த வலி நீண்ட காலம், அதாவது ஒரு நாள், ஒரு மாதம், சிலருக்கு வருடக்கணக்கில் கூட இருப்பதை நம்ம பார்க்கலாம். இதை குறைப்பதற்கு நல்ல மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேராமுட்டி தான். பேராமுட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை தசை பிசகல் இருக்கக்கூடிய பகுதிகளில் தடவி வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்கக்கூடிய சிகிச்சையை நாம் செய்யணும். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் இருக்கக்கூடிய தசை பிசகல் முழுமையாக குணமாவதோடு மட்டுமல்லாமல் அந்த தசைகளில் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பேராமுட்டியுடைய இன்னொரு சிறப்பான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் கழுத்தில் இருக்கக்கூடிய சவ்வு விலகலுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். பொதுவாக கழுத்தில் இருக்கக்கூடிய சவ்வு விலகல்னு சொல்கிறது சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. பொதுவாக இன்றைக்கு நின்று வேலை பார்ப்பவர்கள், அமர்ந்து வேலை பார்ப்பவர்கள், நீண்ட நேரம் கைகளை உபயோகப்படுத்தி வேலை பார்ப்பவர்கள், கணினி துறையில் வேலை பார்ப்பவர்கள், டெய்லர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கழுத்தை வளைத்து செய்யக்கூடிய வேலைகள் மிக அதிகமாக இருக்கும். கூர்ந்து ஒரே இடத்தை நோக்கி செய்ய வேண்டிய வேலைப்பளுவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேராமுட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். இந்த எண்ணெயை லேசாக சூடு செய்து வலி இருக்கக்கூடிய பகுதிகளில் தடவி ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்க வேண்டும். அது மாதிரி கொடுக்கும்போது கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் குறைவதை உணர முடியும். கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் மற்றும் நரம்புகளில் இருக்கக்கூடிய அழுத்தம் குறைந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சி குறைவதை நாம் பார்க்க முடியும். இது கொஞ்சம் அதிகமாகும் போதே பார்த்திங்கன்னா நம்மால் மிகச் சுலபமாக எல்லா வேலைகளையும் வலி இல்லாமல் செய்வதற்கு உதவி செய்யும். அதே போல் வெர்டிகோன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, காலையில் எழுந்து உட்கார்ந்தால் தலை சுற்றுவது போல இருக்கும். யாராவது ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்த்தோம்னா உடனே தலை சுற்றல் ஏற்படும். இல்லை ஏதாவது உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தால் கூட ஒரு 2 நிமிடத்திற்கு நடக்க முடியாத அளவுக்கு தலை சுற்றல் ஏற்படுவதை நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி தலை சுற்றல் ஏற்படுவதற்கு காரணம் கூட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் ஏற்படுகின்ற ஒரு பிசகல்னு சொல்லலாம். இதை சரி செய்வதற்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் பால் கஷாயம், பேராமுட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய வேர், பால் 100 மில்லி, வேர் 10 கிராம் அளவுக்கு, அதை இட்டு நன்றாக ஒரு 2 நிமிடம் கொதிக்க வைத்த பிறகு பார்த்திங்கன்னா பால் லேசான மஞ்சள் கலந்த வெண்மை நிறமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு அதை வடிகட்டி அதில் சிறிதளவு தேன் கலந்து அந்த பாலை காலை வெறும் வயிற்றிலும் இரவு படுக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி 2 வேளை சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத நேரங்களில் கழுத்து பகுதியில் ஏற்படுகின்ற அந்த அழுத்தத்துடைய அளவு ரொம்ப வேகமாக குறைவதன் காரணமாக மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தலை சுற்றல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வெர்டிகோ சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோடை காலம் ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற பொதுவான ஒரு தொந்தரவு சிறுநீர் கழிக்கும்போது அதிகமான எரிச்சலுடன் கழிக்கின்ற ஒரு தொந்தரவு. இந்த மாதிரி ஏற்படும் போது கூட பார்த்திங்கன்னா அந்த பேராமுட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயத்தை அல்லது இதை ஒரு மூலிகை தேநீராக காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது மிக வேகமாக இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் மறைந்து போவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, பேராமுட்டியை பொறுத்தவரையிலும் வாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. வைரஸ் காய்ச்சலினால் ஏற்படுகின்ற ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸை போன்றே இருக்கக்கூடிய முட்டு வலிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் உடலில் ஏற்படுகின்ற, கழுத்தில் ஏற்படுகின்ற தசை பிசகலுக்கு, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் நோய்க்கு நல்ல மருந்தென்றால் மிகையாகாது. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாள்தோறும் சமூகத்தில் நடக்கும் பல்விதமான பிரச்சனைகளை நம் முன் எடுத்துரைத்து வருகிறார். அந்த வகையில் இன்று எந்த பிரச்சனையை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இணையம் சார்ந்த குற்றங்கள் தொடர்பாக நாம் பல்வேறு விஷயங்களை விவாதித்து வந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இணையத்தின் வழியாக
உருவாக்கப்படுகிற குற்றங்கள், அதன் விளைவாக ஏற்படக்கூடிய கொலைகள், தற்கொலைகள், வேறு பல விபரீத விளைவுகளை பற்றி நாம் தொடர்ந்து பல செய்திகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இணையத்தின் மூலமாக பெருகக்கூடிய இந்த குற்றங்கள் தொடர்பாக எத்தனை செய்திகள் வந்தால் கூட நாம் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. உண்மையில் பல இணைய குற்றங்கள் திரும்ப திரும்ப நடக்கின்றன. அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள் தொடர்ந்து சமூக ஆர்வலர்களாலும் சட்டத்துறை வல்லுநர்களாலும் தொடர்ந்து பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் அரசு அவற்றை எந்த அளவிற்கு அதை ஒரு நடைமுறையில் அந்த திருத்தங்களை கொண்டு வருவதற்கு, அந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு, இணைய குற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் நிறைய நேரங்களில் தடுத்திருக்கக்கூடிய பல குற்றங்கள் கூட தடுக்கப்பட முடியாமல் கொலைகளும் தற்கொலைகளும் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. இன்றைக்கு இணையம் சார்ந்த குற்றங்கள், அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது மிக மிக ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். சமீபத்தில் வினுப்பிரியா என்கிற ஒரு 21 வயது பெண், அவர் வாட்ஸ்அப்பில் வைத்திருந்த அவருடைய ப்ரொஃபைல் படத்தை யாரோ திருடி அவற்றை வேறொரு ஆபாச புகைப்படத்தோடு மார்பிங் செய்து அதை ஒரு ஃபேக் ஐடி, அதாவது ஒரு போலி ஐடியை உருவாக்கி அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் அந்த படத்தை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த செய்தி வாட்ஸ்அப்பில் முதலில் இந்த செய்தி வந்தபோது அவருடைய தந்தை அதிர்ந்து போகிறார். அதை பற்றி காவல்துறையிடம் புகார் செய்கிறார். ஆனால் காவல்துறையினரோ அந்த ஃபேக் ஐடி, அந்த போலி ஐடியை நீக்குவதற்கு 20 நாட்கள் ஆகும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு தவறான ஒரு விஷயம். அதற்கு பின்னும் அந்த மர்ம நபர் தொடர்ந்து அந்த படங்களை இதுபோல் மார்பிங் செய்து நிறைய பேருக்கு அனுப்புகிறார். ஒரு கட்டத்தில் அந்த பெண் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டு விடுகிறார். மிகவும் நம் நெஞ்சை உருக்கக்கூடிய செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன, பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. பெண்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது அல்லது தங்களுக்கு எதிரான குற்றங்களை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றிய பல கேள்விகள் இதற்குள் இருக்கின்றன. பொதுவாக இணைய குற்றங்கள் தொடர்பாக, அதுவும் பெண்களுக்கு எதிராக இதுபோல புகைப்படங்களை வெளியிடுவது அல்லது அந்தரங்க புகைப்படங்களை திருடி வெளியிடுவது, திருட்டுத்தனமாக எடுக்கப்பட்ட வீடியோக்களை வெளியிடுவது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்தால் கூட அப்படிப்பட்ட குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் முறையாக விசாரிக்கப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படுவது கிடையாது. சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டும் காவல்துறையினுடைய அலட்சியத்தை பயன்படுத்தி கொண்டும் அவர்கள் சுலபமாக வெளியே வந்து விடுகிறார்கள். இன்னொன்று, இதுபோன்று தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்படுகிற குற்றங்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுப்பது என்று நிறைய காவல்துறை அதிகாரிகளுக்கே தெரிவதில்லை. ஒரு இணையத்தில் ஒரு போலி முகவரியில் ஒரு புகைப்படம், ஒரு ஆபாச புகைப்படம் அல்லது ஒரு ஆபாச செய்தி யாருக்கு எதிராகவோ வெளியிடப்படுகிறது என்றால் அந்த பக்கத்தை முடக்குவது என்பது காவல்துறைக்கு ஒரு சாதாரணமான ஒரு வேலை. அதற்கென அவர்களுக்கு ஒரு இணைய பிரிவு இருக்கிறது, ஒரு தொழில்நுட்ப பிரிவு இருக்கிறது. ஆனால் பல சமயங்களில் அவர்கள் அதை பயன்படுத்துவது கிடையாது. அதேபோல் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது என்பதும் ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவர்கள் எந்த ஒரு ப்ரௌசரிலிருந்து அல்லது அவர்கள் எந்த ஒரு முகவரியிலிருந்து அவர்கள் அந்த ஆபாச செயல்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் அதற்கு ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு டீம், ஒரு குழு தேவை. காவல்துறையினரில் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான அமைப்புகள் பரவலாக இல்லை. அதனால் பல சமயங்களில் இணைய குற்றங்கள் தொடர்பாக வரக்கூடிய புகார்களை அவர்கள் தட்டி கிடைக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி, குற்றவாளிகளுக்கு சாதகமான ஒரு சூழலை இது உருவாக்குகிறது. நாம் இதுபோன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனை உடனடியாக கிடைக்கும் என்கிற நிலைமை இருந்தால் இதை செய்வதற்கு தயங்குவார்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம், இது போன்ற இணைய குற்றங்களில் பெண்கள் அவர்கள் தங்களுக்கு எதிராக யாரோ ஒருவர், அவர்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு நபராக இருக்கலாம், பெரும்பாலும் அது அப்படித்தான் இருக்கும், அல்லது தெரியாத ஒரு அந்நியராக இருக்கலாம். அவர்கள் இது போன்ற ஒரு குற்றச்செயலை செய்கிற போது அதை எப்படி எதிர்கொள்வது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. பொதுவாக தங்களை பற்றி ஒரு தவறான செய்தி வெளிவந்து விட்டாலோ அல்லது தங்களுடைய ஒரு மோசமான ஒரு புகைப்படம் மார்பிங் செய்யப்பட்டோ வேறு வகையிலோ வெளிவந்து விட்டாலோ அதன் மூலமாக தனக்கு ஒரு பெரிய அவமானம் நடந்துவிட்டது என்று நிறைய பெண்கள் நம்புகிறார்கள். அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய உடலையே நமக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியவர்களை கண்டு நாம் அஞ்சக்கூடாது. மாறாக அதை நாம் மனத்தினுடன் எதிர்த்து இருக்க வேண்டும். அதனால் நமக்கு ஒரு அவமானமும் இல்லை என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு எதிராக குற்றங்கள் செய்கிற நபர்கள் நம்மையே நமக்கு எதிரான கருவிகளாக மாற்றுகிற போது நாம் அந்த கருவிகளை நாம் அதற்கு அடிபணியக்கூடாது.
அதற்கு பதிலாக அதை எதிர்த்து நிற்க வேண்டும், அதை போராட வேண்டும். சமூகமும் அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒரு பெண் சிக்கிக்கொள்கிற போது அவளுக்கு முழுக்க ஆதரவாக இருக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? நிறைய நேரங்களில் உதாரணமாக ஒரு பெண்ணிற்கு ஒரு காதல் கடிதம் வருகிறது, அல்லது ஒரு பெண்ணை பற்றி ஒரு மோசமான ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த வீட்டில் இருப்பவர்கள் யாரோ ஒருவர் தன்னுடைய பெண்ணுக்கு எதிராக இதை செய்கிறார்கள் என்பதை விட அந்த பெண்ணையே குற்றப்படுத்துகிற செயலை நிறைய வீடுகளில் செய்கிறார்கள். இவ்வளவு தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண் கூட என் வீட்டில் இருப்பவர்களே என்னை நம்பவில்லை என்கிற ஒரு குறிப்பை தன்னுடைய தற்கொலை கடிதத்தில் விட்டு செல்கிறார். தங்களுடைய குழந்தைகள் தவறு செய்தால் கூட அவர்களை அரவணைப்பது தான் பெற்றோர்களுடைய கடமை. அவர்கள் தெரியாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் கூட அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு உதவுவதுதான் ஒரு பெற்றோர்களுடைய கடமை. மாறாக அவர்களை குற்றம் சாட்டுவது அல்லது அவர்களை பழி சொல்வதன் மூலமாக அவர்களை நாம் கைவிட்டு விடுகிறோம். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவிகளிலிருந்து நாம் விலகி விடுகிறோம். இன்னொன்று, ஒரு பெண்ணிற்கு என்ன நடந்தாலும் அதற்கு அந்த பெண்ணும் காரணமாக இருப்பாள் என்று நம்புவது என்பது ஒரு மோசமான ஒரு அறியாமை, மிக மிக மோசமான ஒரு அறியாமை. இந்த அறியாமை இன்றைக்கு நம்மிடம் வேரூன்றி இருக்கிறது. ஒரு பெண்ணிற்கு ஏதாவது பிரச்சனை வந்தால், நீ அவனிடம் பேசினாயா, நீ அவனிடம் பழகினாயா என்று உடனடியாக கேட்பார்கள். இது ஆபத்தான ஒரு போக்கு. இதன் காரணமாக நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய இளம்பெண்களுக்கு தொல்லைகள் வருவது அல்லது நிறைய இளம்பெண்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாவது என்பது அவர்கள் நட்பாக பழகிய நபர்களிடமிருந்து தான் வரக்கூடியது. ஆனால் பெண்கள் படிக்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், சிலரிடம் அவர்கள் நட்பாக பழகுகிறார்கள். அதை சில மனிதர்கள், முதிர்ச்சியற்ற மனிதர்கள், மனநோய் கூறு கொண்ட மனிதர்கள் அதை தவறாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அவர்களிடம் வேறு ஒரு உணர்வுபூர்வமான சில எதிர்பார்ப்புகளை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அதை அந்த பெண்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு துணிகிறார்கள். ஏனென்றால் ஒரு பெண் தன்னை நிராகரிப்பது என்பது தனக்கு இழைக்கப்படுகிற பெரிய அவமானம் என்று ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் நிறைய ஆண்கள் நம்புகிறார்கள். இதுதான் இங்கு மிகப்பெரிய பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இது போன்ற குற்றங்கள் அதை நாம் தடுப்பதற்கு மிக முக்கியமான விஷயம், இது போன்ற ஒரு விஷயங்கள் நடக்கிற போது நாம் துணிச்சலுடன் அதை எதிர்கொள்ள வேண்டும். மாறாக அதை ஒரு அவமானமாக கருதக்கூடாது. இன்னொன்று, நமக்கு நெருங்கிய நபர்களோ அல்லது அந்நியர்களோ ஒரு சிறிய அளவில் நம்மை அத்துமீறுகிறார்கள் அல்லது நம்மிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள், நம்மை பின்தொடர்கிறார்கள் என்று தெரிந்தால் நாம் மிகுந்த எச்சரிக்கை அடைய வேண்டும். அதை ஒரு சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு நாம் கடந்து சென்று விடக்கூடாது. ஏனென்றால் அந்த மனிதர்கள் எந்த நேரத்தில் எப்படி ஆபத்தானவர்களாக மாறுவார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆகவே எச்சரிக்கை உணர்வு என்பது பொது இடங்களில் அந்நியர்களில் மட்டுமல்ல, நமக்கு தெரிந்தவர்களிடம் கூட நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதுபோன்ற விஷயங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவத்துறை ஆலோசகர் டாக்டர் டேசி சரண். ஒரு மருத்துவத்துறை ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்ன, எல்லா மருத்துவ முறைகளையும் ஒருங்கிணைச்சு கொடுக்குற ஒரு மருத்துவம் எந்த அளவுக்கு பலனளிக்க கூடியதாக இருக்குது, இன்னைக்கு அதை அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பல விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு மருத்துவத்துறை ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் மேடம். மருத்துவத்துறை ஆலோசகர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நிறைய மருத்துவ முறைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கிறத சொல்கிறோம், வரலாறு இருக்குது. இப்போ அலோபதிக் மருத்துவ முறை தான் இங்கே பரவலாக பழக்கத்தில் இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு நோயாளிக்கு கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு நல்ல பலன்களை அது கொடுக்குது அப்படிங்கிறத நடைமுறையில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அப்படின்ற விதத்தில் இன்னைக்கு பாரம்பரிய மருத்துவம் அப்படிங்கிறது என்ன, அது மற்ற மருத்துவ முறைகளோட ஒன்றாக இணைஞ்சு செயல்பட வைக்கும்போது எப்படி ஒரு வியாதி அது சரி செய்யுது அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். இன்னைக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த மருத்துவ முறை அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாரம்பரிய மருத்துவ முறை அப்படிங்கிறது என்ன, நம்ம நாட்டோட பாரம்பரிய மருத்துவம் எவ்வளோ தூரம் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம்.
பாரம்பரிய மருத்துவம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம எல்லாருக்கும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் வந்து எந்த மெடிசன் வந்து பெஸ்ட் மெடிசன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ நம்ம அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற அலோபதியா, சித்தாவா, ஆயுர்வேதாவா, இது எல்லா விதமான ஒரு நார்மல் மனிதனுக்கும் ஒரு தோன்றக்கூடிய ஒரு கேள்வி. எது நல்லா இருக்கும், எதில் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற நாலேஜ் அப்படிங்கிறது வேறு, நம்ம எதை நம்ம உயர்வாக நினைக்கிறோங்கிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவம், எந்த மருத்துவம் ஒரு மனுஷனை ரொம்ப வருஷம் உயிர் வாழ வச்சதோ, ரொம்ப வருஷம் நோய் இல்லாமல் இருந்ததோ, அந்த மருத்துவம் தான் சிறந்தது. அப்படி பார்த்தா உலக அளவில் வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் மேக்சிமம் உயிர் வாழ்கிறது எந்த நாட்டில் அப்படின்னு சொன்னால் சில நாடுகள் அதிகமாக உயிர் வாழக்கூடிய நாடுகள் அப்படின்னு. ஆனால் எந்த நாட்டில் வந்து உண்மையாலுமே அதிகமாக உயிர் வாழ்ந்தாங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில். நம்மளுடைய அகத்தியர், போகர், தேரையர், பாம்பாட்டி சித்தர், கொங்கணர், நந்தீசர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து 100 வருஷம் 150 வருஷம்லாம் உயிர் வாழலை. 5000 வருடங்கள் 3000 வருடங்கள் உயிர் வாழ்ந்தாங்க. இது கட்டுக்கதைகள் கிடையாது. அகத்தியர் 5 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார், 5-6 வருஷம். இவர் நந்தீசர் இத்தனை வருஷம், 1000 வருடங்கள். அப்புறம் 1000 வருஷம் இதெல்லாம் ஒரு கதை கிடையாது, நம்ம சும்மா இல்லை, இதெல்லாம் உண்மையாக நடந்தது. அப்புறம் கடைசியில் வந்து அவங்களுக்கு வந்து நோய் வந்து சக்கரை வியாதி வந்து கை கால் எடுத்துகிட்டு போய் சாகலை. எல்லாரும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எல்லா சித்தர்களுக்கும் உலக வாழ்க்கையில் வந்து ஒரு வெறுப்பு வந்தது. ஒரு கட்டத்து மேலே சரி போதும் நம்ம வாழ்ந்தது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சமாதி கட்டி உயிரோடு அந்த சமாதியில் இறங்கி மேலே மூட செய்து ஜீவ சமாதி ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு அப்படி வந்து எந்த மருத்துவத்தில் வந்து உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு இது சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் இது நடந்தது. அதாவது இது என்னென்னா, நம்ம எந்த மருத்துவராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆயுர்வேதா டாக்டராக இருக்கலாம், நீங்கள் ஹோமியோபதியாக இருக்கலாம். ஆனால் வந்து என்னுடைய நாட்டு மருத்துவம், என்னுடைய மருத்துவங்கிறது நம்ம பெருமைப்படுறது நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கான ஒரு உரிமை இது. இப்போ நம்ம ஒரு ஹோமியோபதி டாக்டர், பட் எங்களுடைய மருத்துவம், என்னுடைய தாய் மருத்துவம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் இது. அதை வந்து இன்றைக்கி யார் இப்படி குலைச்சி சித்தா மெடிசன்னா இன்றைக்கி வரவங்களாம் கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு. அதை கேட்கும்போது உண்மையாலுமே சித்தா டாக்டருக்குலாம் உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை விட மிகப்பெரிய கேவலம் ஏன் இந்த மருத்துவத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு அசிங்கமாக ஒரு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இது ஆங்கிலேயர்கள் செய்த ஒரு சதி. அதாவது நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், நம்மளுடைய நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டை வந்து பிரிட்டிஷார் கைப்பற்றுறதுக்கு முன்னால் லார்ட் மெக்காலே அப்படிங்கிற ஒரு குழு, ஒருத்தருடைய தலைமையில் ஒரு குழு நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்தது. அப்போ வந்து அவங்க நம்ம இந்தியா நாடு முழுக்க சுற்றி பார்த்துட்டு இதை கைப்பற்றலாமா, அப்பேற்பட்ட ஒர்த்தான ஒரு நாடா அப்படின்னு சொல்லி பார்க்க போது மெக்காலே வந்து சுற்றி பார்க்குறாரு அவரோட குரூப்போட. சுற்றி பார்த்துட்டு சில வருடங்கள், ஒரு வருடம் அப்படி சில நாட்கள் இருந்துட்டு திரும்ப பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டத்தில் போய் ஒரு அறிக்கையை அவர் வந்து சமர்ப்பிக்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு, இந்தியாவை போல ஒரு நாட்டை பார்த்ததில்ல, இந்தியாவின் நீல அகலங்களை நான் சுற்றி பார்த்தேன், ஒரு பிச்சைக்காரனையோ ஒரு திருடனை கூட பார்க்கல. நம்ம நாட்டில் பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றக்கு முன்னால் ஒரு திருடனை பிச்சைக்காரன், இன்றைக்கி சிக்னலுக்கு சிக்னல் 10 பேர் நிற்கிறாங்க, ஒரு பிச்சைக்காரனை திருடனை பார்க்கல. அந்த நாட்டு வந்து அவங்களுடைய எல்லா முறைகளும், கல்வி முறை, மருத்துவ முறை எல்லாமே மிக உயர்ந்த பாரம்பரியமாக இருக்குது. அவங்கள எந்த காலத்துலேயும் நம்ம ஜெயிக்க முடியாது. இந்தியாவை வந்து நம்ம என்றைக்கு இந்தியர்கள் மத்தியில் அவங்களுடைய முறைகள் எல்லாம் கேவலம் நினச்சி நம்ம முறைகள் டாப் அப்படின்னு நினைக்க வைக்கிறோமோ, அன்றைக்கி அவங்க வந்து அவங்கள இன்ஃபீரியராக அவங்கள நினைக்கணும். எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய முறைகள் சூப்பர்னு நினைக்கணும். அந்த தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு ரொம்ப தோன்ற வச்சு அப்புறம் வந்து நம்ம இந்தியாவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எல்லாமே நடந்தது, அவங்க பண்ணது எல்லாமே நடந்தது. நம்மளுடைய கல்வி முறைக்குன்னு ஒரு அழகு இருந்தது, ஒழுக்க கல்வி, மாரல் எஜுகேஷன், ஃபிசிக்கல் எஜுகேஷன் எல்லாமே இருந்தது. இன்றைக்கி 500க்கு 450 ஒரு வரி விட்டாமல் படித்தாதான் நீ வந்து பெரிய, அப்படிப்பட்டவங்க ஒரு பெரிய லெவலில் வரவே முடியாது. பார்த்துக்கோங்க, நீங்கள் பாருங்கள், ஒரு அந்த 500க்கு 450 மார்க் வாங்குற ஒரு பெரிய கம்பெனியில் 50,000 சம்பளம் வாங்குவாங்க. நீங்கள் என்றைக்குமே வந்து ஒரு அறகுறையாக ஒரு 60% படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பெரிய தொழிலதிபர்களும் 500 பேர் வச்சு வேலை வாங்குற எல்லா தொழிலதிபர்களும் இப்படி படித்தவங்க தான். அவங்களுக்கு இருக்கிற அறிவு வேறு. ஏன்னா அவங்க வந்து 4 இடத்துக்கு போவாங்க, பாதி படிப்பாங்க, பாதி விளையாடுவாங்க, அத்தை வீடு பாட்டிக்கிட்ட கதை பேசுவாங்க, ஒரு அவமானப்படுவாங்க, ஒரு இடத்துல அப்ரிஷியேஷன் வாங்குவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் வேறு. எந்த ஒரு தொழிலதிபர்களை பாருங்கள், நீங்கள் 500 கோடி 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறவங்க, அவங்கள கேட்டால் காலேஜில் 2 அரியர் வச்சேன். பில் கேட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி முடிக்காமல் பாதியில் நின்னவர். தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்திலே அதிகமாக கண்டுபிடிச்சி ஸ்கூல் படிப்பு முடிக்க முடியும். இது எதுக்காக சொல்ல, நம்ம இந்திய முறைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய அற்புதமான மருத்துவத்தை, உலகிலேயே அதிகமாக உயிர் வாழ செஞ்ச மருத்துவத்தை வந்து இன்றைக்கி நம்ம என்னன்னு கூப்பிட்றோம், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்னா மெயின் மெடிசன் வேறு ஏதோ, இது போனால் போதும் சப்ஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது நடந்த பின்னால் தான் நமக்கு வந்து இந்தியர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய உயிர் வாழக்கூடிய கெப்பாசிட்டியில் இன்றைக்கி ரொம்ப நம்ம கீழே இறங்கிட்டோம்.
அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் உயிர் வாழ்றதுலேயே உங்களுக்கு முதுகு வலி, சர்க்கரை நோய், தைராய்டு, பிபி, அது இந்தியனுக்கான அடையாளமே இது கிடையாது. நம்ம இயற்கையை விட்டும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டும் ரொம்ப தூரம் விலகி போனதுக்கான அடையாளங்களாக இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மருத்துவ ஆலோசகராக இன்னைக்கு இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்ச ஒரு மருத்துவ முறையை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அதை பழக்கத்தில் கொண்டு வந்திருக்கீங்கன்னும் போது, இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படிங்கிறது, இன்டகிரேட்டட் மெடிசன் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி செயல்படுது மேடம்? இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் சளி, அப்பப்போ மாத்திரை போட்டால் நல்லா போகும், ஆனால் சளியோடயே இருப்பாங்க. ஆஸ்துமா பேஷண்ட் பண்ணி எனக்கு 8 வருஷம் ஆஸ்துமா, 15 வருஷம் ஆஸ்துமா அப்படிங்குவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்னா பஃப் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சக்கரை வியாதிக்காரன் எவ்வளோ பெரிய படிப்பாளியாக எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் சாகிற வரைக்கும் மாத்திரை எடுக்கிறாங்க. 15 வருஷமாக சாப்பிட்றேன். அதில் கூடவே ஒரு அறியாமை பாருங்கள். அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்படி சாப்பிட்றாங்களாம், டாக்டர் நல்ல பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டை சாப்பிட்றேன், டெய்லி ஒரு மாத்திரை தான் சாப்பிட்றேன், கண்ட்ரோலாக தான் நான் இருக்கிறேன் அப்படிங்குவாங்க. ஆமாம், டயபெட்டிக் எனக்கு கண்ட்ரோலாக இருக்குது, பிபி எனக்கு நான் கண்ட்ரோலாக வச்சுருக்கேன். கண்ட்ரோலாக இருக்குங்கிற வார்த்தையை யார் சொல்ல முடியும்னா, நீங்கள் ஒரு 6 மாதமாவது மாத்திரையை நிறுத்திட்டு அதுக்கு மேலே பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து, அப்போ டயபெட்டிக் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல்னா நிஜமாலுமே அவங்க வந்து கண்ட்ரோலாக இருக்காங்கன்னு அர்த்தம். மெடிசன் எடுக்கும்போது தான் கண்ட்ரோலாக இருக்கிறதுல எந்த விதமான சந்தோஷப்படுறதுல, ஆனால் ஒரு நம்ம மக்களை வந்து ஒரு கண்ணை கட்டின மாதிரி பண்ணிட்டாங்க. சர்க்கரை, தைராய்டு, பிபின்னு ஒரு 56 வியாதிகளுக்கு சாகிற வரைக்கும் இப்போ மாத்திரை சாப்பிட்றோம். ஒரு சாதாரண ஒரு பிபிக்கு, தைராய்டுக்கு இப்போ டெய்லி மாத்திரை சாகிற வரைக்கும். அப்போ சாகிற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்றோன்னு என்ன அர்த்தம்? குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி இல்லையா? ஆமாம். அப்போ சர்க்கரை, பிபிலாம் இந்த எய்ட்ஸ் கேன்சர் மாதிரி ஒரு வியாதியா? யோசித்து பாருங்கள். இன்டிகிரேட்டட் மெடிசனில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நீங்கள் மாத்திரை மருந்து எடுக்கணும். அதுவும் பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை மருந்துகள் தான் எடுக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஸ்மா பேஷண்ட் வந்தாங்கன்னா, இப்போ நம்மளுடைய சித்தா டாக்டர் இல்லைன்னா ஆயுர்வேதா டாக்டர் மெடிசன் கொடுக்குறாங்க. நம்ம டாக்டர் கொடுக்குற மெடிசனில் வந்து இருக்கிற அந்த மாத்திரையில் பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி, தூதுவளை, துளசி, ஆடாதொடை, திருநெற்று பச்சளை, நொச்சின்னு சொல்லி இப்படி 22 மூலிகைகளுக்கு மேலே அந்த மெடிசன்லேயே இருக்கும். நீங்கள் 15 வருஷம் இழுத்துக்கிட்டு நடந்தால் மூச்சு வாங்குது, இழுத்துக்கு காலையில் எழுந்துச்சுன்னா தும்முறேன், டஸ்ட்டு பட்டா இருமுறேன், என்ன சிம்டம்ஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆஸ்மேட்டிக் கம்ப்ளைண்ட்டாக வீசிங் இருந்தாலும் சரி நிரந்தர குணமாயிரும். அப்போ வந்து டாக்டர் மருந்து ஒரு முறை கொடுக்குறாரு. நம்மளுடைய பிஎன்ஓஎஸ் டாக்டர், நேச்சர் கியூர் டாக்டர் ஒரு மூச்சு பயிற்சி சொல்லி தருவாங்க. ஆஸ்துமா காலையில் 10 நிமிஷம், நைட் 10 நிமிஷம் பண்ணுங்கள். அதே டாக்டர் வந்து ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டுடைய அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நுரையீரல், மூச்சு குழாய்கள்லாம் நல்லா செயல்படுறதுக்கு ஒரு அருமையான உணவு பழக்கங்கள் சொல்லி தருவாங்க. ஒரு சிம்பிளாக இந்த 2 ஜூஸ் குடிங்க அப்படின்னு. அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நிரந்தர குணம். இன்டிகிரேட்டட் சிகிச்சையில் வந்து 3ஐயும் சேர்த்து பண்ணி ஒரு ஆயுர்வேதா டாக்டர் கொடுக்குற மெடிசன், பிஎன்ஐஸ் நேச்சர் கியூர் டாக்டர் கொடுக்குற ஒரு மூச்சு பயிற்சி, அவங்க கொடுக்குற ஒரு டயட்டிஷியன் கொடுக்குற ஒரு அருமையான ஒரு உணவு பழக்கம் இன்டிகிரேட் பண்ணி பண்ணும்போது அதோட ரிசல்ட். ஒரு சர்க்கரை வியாதிக்காரங்கன்னு எடுத்துக்கோங்க, சும்மா சொல்கிறேன் சிம்பிள் மெடிசன், ஒரு மதுமேக சூரணம் கொடுக்குறோம். நீங்கள் சர்க்கரை வியாதிக்கு வந்து நேச்சுரல் மெடிசன் எடுக்கணும். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, நான் சிறுகுறிஞ்சானை சாப்பிட்றேன், சிரியானங்க சாப்பிட்றேன், வேப்பம், ஐயோ ஸ்ட்ராங்கான மூலிகைகளை தனிப்பட்ட முறையில் தனியாக எடுக்கவே கூடாது. அப்போ நீங்கள் ஒரு மதுமேக சூரணம் எடுக்கிறவங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு ஆவாரம்பூ, ரோஜா இதழ், நாவல் கொட்டைப்பொடி, வெந்தயம், திரிபலா, அப்படி வந்து நிறைய மூலிகைகள் வந்து சர்க்கரையை குணப்படுத்தக்கூடிய மூலிகைகள் அதுலேயே இருக்கும். நான் ஒரு நார்மல் மெடிசனை சொல்கிறேன். அப்போ மதுமேக சூரணம் சாப்பிட்டு சர்க்கரைக்கு இப்போ நம்ம மருந்து எப்படி எல்லா பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, இனிப்பை கண்டாலே அலறாங்க. ஆமாம். டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தா, ஐயோ நான் ஸ்வீட் பிடிக்கும் ஆனால் சாப்பிட மாட்டேன், கேரட்டா மண்ணுக்கு கிளையிறது வேண்டாம், இதுவா வேண்டாம், தேங்காய் சேர்க்க மாட்டேன், ஒரு நெய் ஊற்றிக்கோங்க, கொலஸ்ட்ரால் வேண்டாம், எதை தான் சாப்பிட்றதுனே உண்மையாக தெரியாத அளவுக்கு ஒரு மருத்துவம் நம்மளை பயமுறுத்துகிற மருத்துவம். ஆனால் இப்போ நாங்கள் 18 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட், 4 வருஷம் இன்சுலின் போடுறவங்களுக்கு எங்களோட டாக்டர்ஸ் வந்து இன்டிகிரேட்டட் மெடிசன் எடுத்திருப்பில் டெய்லி 4 பேரிச்சம்பழம், 20 உலர்ந்த திராட்சை, 2 அத்திப்பழம், 5 பாதாம் பருப்பு, சில நட் ஜூஸஸ் வந்து மார்னிங் 7 o'clock கொடுப்பாங்க. பட் நேச்சுரல் மெடிசன் எடுக்கிறப்போ இதை வந்து நீங்கள் அலோபதி மெடிசன் எடுக்கிற யாருமே ட்ரை பண்ணிட வேண்டாம். இந்த நேச்சுரல் மெடிசன் நம்ம எடுப்பில் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம டாக்டர்ஸ் வந்து நேச்சுரல் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பேன்க்ரியாஸை ஃபங்க்ஷன் ஆகிற யோகா வந்து நம்ம நேச்சர் கியூர் டாக்டர் சொல்லி தருவாங்க. 1.5 வருஷம் தான் மருந்து எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னால் ஒரு நோயே இல்லாத ஒரு உலகத்துக்கு. பிபின்னா 1 year தான் மெடிசன். அதுக்கு பின்னால் நாங்கள் பிபி பேஷண்ட்டுக்கு எந்த மருந்து, கார்டியாக் எங்களுக்கு பிளாக் இருக்குது, 90% பிளாக் இருக்குது, டாக்டர் சர்ஜரி பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் கொடுக்குற மெடிசனில் 6 மாதத்தில் எல்லா பிளாக்கும் ரெடி ஆயிரும். அது திரும்ப இசிஜி நம்ம டாக்டர் எடுத்து, இதை நான் எங்கள் மெடிசனை பற்றி நான் ப்ரொமோட் பண்ண விரும்பலை இந்த ப்ரோக்ராமில். இப்போ நான் ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்கிற ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு சில உணவுகள் இருக்குது. அந்த ஒரு சில ஜூஸ் இருக்கு இல்லையா, 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ இஞ்சி, தேன், எலுமிச்சம்பழம், இவ்வளோ அளவு, அப்படி சில விஷயங்களை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் போட்டு டெய்லி காலையில் 2 ஸ்பூன்,
மூச்சு பயிற்சி காலையில் 10 நிமிஷம், நைட் 10 நிமிஷம். இது ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது, எப்போவுமே வெது வெதுப்பான தண்ணி. 6 மாதம் கழிச்சு பிளாக் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹார்ட்டுக்கான ஒரு ஜூஸ் இருக்குது. இயற்கை முறையில் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை லைஃப் லாங்காக சாப்பிட சொல்லிட்டாங்க, ஒரு சர்ஜரி பண்ணிட்டோம், இவ்வளோ பிளாக் இருக்குது. நம்ம இயற்கையான முறையில் வந்து நீங்கள் எதையுமே செய்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்கிறது தான் என்னோட இது. கண்டிப்பாக மேடம். இந்த நேரத்தில் தான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்களே சொன்னீங்க, இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களா சாப்பிட வேணாம். பொதுவாக நிறைய புத்தகங்கள் வருது, ஆயுர்வேதிக் இது, இந்த மருந்து, நேச்சுரல் இது, மருத்துவ முறைகள் அப்படின்னு இதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் க்யூர் ஆகணும் புத்தகத்தில் பார்த்து கூட சில பேர் அதை பழக்கமாக எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த வியாதி இருக்குது, அதனால் நம்ம இந்த தானாக அவங்களா படித்து மாத்திரை எடுத்துக்கிறதோட பின்விளைவுகள் என்னவாகுது மேடம்? அதாவது இது ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதாவதுன்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடில் போனாலும் சரி, இல்லை நீங்களாக பண்ணாலும் சரி, நமக்கு அந்த கை வைத்தியம் அப்படிங்கிறது ஒன்று கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லை. நீங்கள் அந்த பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து அதில் முதல்ல வந்து அந்த காலத்தில் கை வைத்தியம், ஒரு சளி கிளி பிடிச்சதுன்னா உடனே அம்மா வந்து ஒரு திப்பிலி, ஒரு வசம்ப குழந்தைக்கு அரைச்சி கொடுக்குறதோ, இல்லை ரொம்ப பெரியவங்களுக்கு சளி பிடிக்கும்போது ஒரு கண்டங்கத்திரி, தூதுவளை எல்லாம் போட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து ஒரு சூப் மாதிரி குடிக்கிறதோ, இதெல்லாம் வந்து அப்புறம் பாலில் மிளகு பொடி போட்டு இப்படி கை வைத்தியம் செய்கிறது எனக்கு கேட்டால் நல்லது. ஆனால் மூடத்தனமாக வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக ஏதாவது தடாலடியாக பண்ணக்கூடாது. சில டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் சிறுகுஞ்சம் வந்து நல்லா சாப்பிடுவேன், அப்போ அது ஸ்ட்ராங்கான ஒரு மூலிகையெல்லாம் அப்படி தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடாது. கை வைத்தியம் கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் உங்களுக்கு கை வைத்தியம் தெரியணும்னா நீங்கள் புக் எக்ஸிபிஷன் போங்க, அதில் சித்தா புத்தகங்கள், ஆயுர்வேதா புத்தகங்கள், நேச்சுரல் 1000 பயனுள்ள குறிப்புகள், 1000 இயற்கை மருத்துவ குறிப்புகள், அப்படிலாம் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்னு பேசும்போது ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இன்னொன்று ஒரு வியாதி ரொம்ப சிவியராக தெரியும், அதுக்கு மட்டும் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறைக்கு போகிறோம்னு சொல்லி இந்த இன்டகிரேட்டட் மெடிசனுக்கு வருவாங்க. ஆனால் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்றது வந்து அவங்க தொடர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இன்டகிரேட்டட் மெடிசனுக்குள்ள அவங்க வரலாமா? அது ஏதாவது நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது உண்மையாக ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா இது பப்ளிக் எல்லாருக்கும் தோன்ற கேள்வி. அதாவது ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் வந்து ஒரு மருத்துவத்துக்கு வரும்போது வேறு அவங்க ஏதாவது ஒரு டயபெட்டிக் ஒரு டாக்டர்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கலாம், பிபிக்கு ஒரு டாக்டர்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இப்படி மாற்றிக்கலாமா? இப்போ ஒருங்கிணைந்த மருத்துவத்துக்கு வரும்போது எந்த மாத்திரை, இப்போ நாங்கள் வந்து எந்த மருந்து எடுத்தாலும் தாராளமாக இன்டிகிரேட்டட் மெடிசனுக்கு மாறிக்கலாம். ஆனால் இது மாற எல்லாருமே அதுக்கு பின்னால் வேறு எந்த மருந்து எடுத்தாலும் கட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இந்த மெடிசனுக்குள்ளே தான் வருவாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு சர்க்கரையும் இருக்கும், பிபியும் இருக்கும், கடுமையான மூட்டு வலின்னு அதுக்கு அப்பப்போ பெயின் கில்லர் போடுவாங்க, அவங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் சிவியராக இருக்கும். இதில் வந்து எந்த மருத்துவத்தில் எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு போனாலும் ஒன்ஸ் இன்டிகிரேட்டட் மெடிசன் மாறினோன்னே யாருமே வேறு எந்த மருந்து மிக்ஸ் பண்ண ஆசைப்பட மாட்டாங்க. பட் எங்களோட டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அப்பப்போ ஒரு காய்ச்சல் தலைவலினா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போங்க, ஈவன் ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போங்க அப்படிங்கிறத நம்ம டாக்டர்ஸ் சொல்லி தான் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு விபத்துக்கான ஒரு சிகிச்சை அப்படிங்கும்போது கண்ணை மூடிட்டு நம்ம அலோபதி தான் போனோம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கைகால் உடைச்சிச்சுன்னா அப்போ ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட வரக்கூடாது. ஆனால் ஒரு வியாதியை நான் தொடர்ந்து மருந்து சாப்பிட்றேன், நான் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை நிறுத்தணும், எனக்கு இப்படி டெய்லி 5 வருஷம் 6 வருஷம் மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கிறது, திரும்ப வர்றது வேணாம், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு வந்து இந்த நேச்சுரல் மெடிசனை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, இப்போ நம்ம அந்த காலத்தில் தமிழர்களுக்கு மட்டும்தான் வந்து வாழ்க்கையோடு சேர்ந்த மருத்துவம் இருந்தது. நம்ம இந்தியர்களுக்கு வந்து அதை முதல்ல நம்ம பெரியோர்கள் கற்றுக் கொடுத்தது. இப்போ வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தால் ஃபாரினில் என்ன பண்ணுறாங்க, வயசுக்கு வந்தால் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அனுப்பிடுறாங்க. ஆனால் நம்ம பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணோம், காலையில் எழுந்துச்சுன்னு ஒரு பச்சை நாட்டுக்கோழி முட்டையை குடிக்க வச்சு அந்த முட்டை கூட நிறையா நல்லெண்ணெய் மரச்சிக்கலாட்டின நல்லெண்ணெய் ஊற்றி அதை அப்படி குடிக்க வச்சுட்டு 48 நாளைக்கு உளுந்தங்களி கொடுத்தோம் அந்த பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த குழந்தைகளுக்கு லைஃப் லாங்காக மூட்டு வலி முதுகு வலி வராது, யூட்ரஸில் வந்து பீரியட்ஸ் தள்ளி வருது, ப்ளீடிங்காக போகுது, பீரியட்ஸ் அன்றைக்கி ரொம்ப வலி வருது, மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ் வராது, கர்ப்பப்பை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே பிரசவமான ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிரசவமாகி குழந்தை பெற்ற பெண்களுக்கு நம்மளுடைய இந்திய தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, பிரசவ மருந்து குழம்புன்னு ஒன்று வச்சு கொடுப்பாங்க. சுக்கு, மிளகு, நற்குமிழி, சித்திரத்தை, நறுக்கு மூலம், அக்கரா, இந்த மாதிரி நிறைய மருந்துகளெல்லாம் ஒன்றா போட்டு அம்மியில் வச்சு அரைச்சி அவங்களுக்கு வந்து அதில் வந்து பூண்டு நிறையா, ஒரு குழிக்கரண்டி நிறையா செக்கு நல்லெண்ணெய் உள்ள ஊற்றி ஒரு குழம்பு கொடுப்பாங்க. டெய்லி இந்த பிரசவ குழந்தைன்னு தாய்க்கு பால் கொடுக்குற அம்மா சாப்பிடுவாங்க. நீங்கள் வருஷம் ஒரு குழந்தை பெற்று போட்டுகிட்டே இருந்தாங்க நம்ம பாட்டி.
ஆனால் கடைசி வரைக்கும் பாட்டிக்கு முதுகு வலி வந்ததில்லை, மூட்டு வலி வந்ததில்லை நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நம்ம மாடர்னில் வந்து நம்ம அது பண்ணுறோம், நம்ம வந்து விளம்பரத்தில் வர அட்வைஸ் பண்ணுற பானங்கள் தான் வாங்கி குடிக்கிறோம். அதில் தான் நம்ம ஸ்ட்ராங்காகவும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். நம்ம சத்து மாவு கஞ்சி குடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள், பழைய விஷயங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டோம். இன்றைக்கி வந்து 35 வயசுக்கு மேலே குனிஞ்சிரும் தான் முதுகு வலிக்குது, 40 வயசுக்கு மேலே நடந்தால், கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நடந்தால் மூட்டு வலிக்குது. நம்மளுடைய, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னா, உணவுகள், வாழ்க்கை எல்லாத்துலேயுமே நமக்கு மருத்துவம் இருந்தது. நம்ம பாருங்கள், வெளிநாட்டவர்கள் வந்து டெய்லி சாப்பிட்ற உணவுக்கும் நம்மளுடைய உணவில் மட்டும்தான் வந்து நம்மளுடைய பெரியவர்கள் வந்து கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் ஒவ்வொன்றும் அத்தனை அருமையான மருந்து. சீரகம் நம்ம ஏன் சொல்கிறோம்? சீர் ப்ளஸ் அகம். அகம்னா உள்ளே இருக்க உறுப்புகள் எல்லாத்தையுமே சீராக இயங்க வச்சதுனால சீரகம். நம்ம பட்டை, லவங்கப்பட்டைன்னு சொல்லுவோம். பட்டை வந்து எத்தனை கொட்டை கொழுப்புனாலும் கெட்ட கொழுப்பு, அந்த ட்ரைக்ளைசரைட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. அதனால் லகு அங்கப்பட்டை, அங்கத்தை லகுவாக செய்யக்கூடிய பட்டை. நீங்கள் மிளகு பாருங்கள், மிளகுக்கு வந்து நீங்கள் என்ன உணவில் வந்து தப்பு நடந்தாலும் மிளகு சரி பண்ணும். அதாவது உணவில் இருக்க விஷத்தன்மை, ஃபுட் பாய்சன் எல்லாத்தையுமே மிளகு எடுக்கும். நம்ம சொல்லுவாங்க, 10 மிளகு கையில் இருந்தால் பகைவன் வீட்டில் போய் பந்தி இருக்கலாம் அப்படின்னு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது. பெருங்காயம் வந்து கேஸ் எல்லாம் எடுக்கும். பூண்டு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்து உணவு குழாயில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் சீரமைச்சது. பூண்டு டெய்லி உணவில் சாப்பிட்றவங்க, நம்மளுடைய திமுக தலைவர் கருணாநிதி வந்து ஒரு முறை பேட்டியில் கொடுத்தாங்க, நான் டெய்லி பூண்டு ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். இன்றைக்கி அவர் ஒரு ஆரோக்கியமாக இருந்துட்டு அவ்வளோ இது பண்ணாங்கன்னா, சில விஷயங்கள் உண்மையிலுமே இருக்குது. சின்ன விஷயங்கள். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம டாக்டர் மருந்து கொடுக்கணும், உடனே சர்ஜரிக்கு போயிடணும், உடனே பார்ட்டை ரிமூவ் பண்ணணும், யூட்ரஸ் இருக்கணும், அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. கடுகு நம்ம போடுறோம் தாளிக்கிறதுக்கு, அதுக்கு கடுகு வந்து உடலை உறுதியாகும். கடுகு இல்லாதவன் கிடுக போல அவன். கிடுகுன்னா காற்றுல பிறக்கிற அந்த தட்டை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான உணவு பழக்கம். எனவே நீங்கள் பாருங்க, ஒரு சைனாவில் போனீங்கன்னா உணவில் சேர்க்குறது சோயா சாஸ், மயோனைஸ், அஜினோமோட்டா, சில்லி சாஸ் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ். ஆனால் இன்றைக்கி அவங்க நம்மளை விட அதிகமாக உயிர் வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்க பாரம்பரிய மருத்துவத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக, யுனானி மருத்துவம், ஹோமியோபதி, அதிகமாக நேச்சுரல் மெடிசன் யூஸ் பண்ணுறோம் உலகத்திலே சைனா பீப்புள்ஸ். நீங்கள் உணவில் வந்து பெரிய நம்மள அளவுக்கு அறிவு இல்லை, ஆனால் வந்து அவங்க வந்து கரெக்டாக ஒரு நாளைக்கு இவ்வளோ மீட் சாப்பிடணும், கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடணும், டபுள் டைம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க அவங்க எல்லாம். ஆனால் வந்து இன்றைக்கி உலகத்துலேயும் அதிகமாக உயிர் வாழ்கிறாங்க. காரணம் வந்து அதிகமாக நேச்சுரல். இப்போ நீங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட் எது வந்தாலும் சைனாலேருந்து வரும். உலகத்திலேயே அதிகமாக உயிர் வாழக்கூடியவங்க சைனா மக்கள். இந்தியாவில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் மெடிசன்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணுறது வந்து கேரளா பீப்புள்ஸ். ஆயுர்வேதா, ஹோமியோபதி எடுப்பாங்க. அந்த இயற்கையோடைய அந்த கொட்டரிசி தான் சாப்பிடுவாங்க. செக்கிலாட்டின எண்ணெய்கள் தான் பயன்படுத்துவாங்க. நம்மள மாதிரி பியூரிஃபைட் ஆகிருக்குன்னா அவங்க மாறலை. இந்தியாவிலே அதிகமாக உயிர் வாழ்கிறவங்க அவங்க தான். கண்டிப்பாக மேடம். இப்போ நம்ம ஒரு இன்டகிரேட்டட் மெடிசன் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்க்கும்போதே, நீங்கள் நம்மளோட பாரம்பரியமான மருத்துவம் அப்படிங்கிறது உணவுலேருந்தே ஆரம்பிக்குது. நம்மளோட வாழ்க்கை முறையில் ஒரு சின்ன விஷயமும் நம்மளோட உணவு வந்து நம்மளுக்கு மருந்தாக்கி கொடுத்து வியாதிகளை வராமல் தடுத்துட்டு இருந்திருக்கு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஆட்டோமேட்டிக்காக ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. எனக்கு அதை விட்டு நம்ம ரொம்ப தூரமாக போயிட்டோம். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு உணவு பழக்கம் சிம்பிளாக நம்ம வந்து சில டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், என்றைக்குமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆலோசகராக சொல்கிற ஆலோசனைகள் என்னவா இருக்குது உணவை பொறுத்த வரைக்கும்? உண்மைதான். அதாவது நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா, நான் ரொம்ப அனிமிக்காக இருக்கிறேன், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி, ரத்தம் கம்மிங்குவாங்க, சிலர் கால்சியம் கம்மி அப்படின்னு. அதாவது இப்போ நம்ம பண்ணுற தப்பு, ரத்தம் கம்மினா ஒன்று ரத்த டானிக் நான் வாங்கி குடிக்கிறேன், கால்சியம்னா கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றேன், அயன் பத்தலைன்னா அயன் டானிக். உங்கள் உடம்புல ஹீமோக்ளோபின் கம்மினா காலையில் தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் 48 நாள் சாப்பிடுங்க, பிரம்மாண்டமாக அதிகரிக்கும் ஹீமோக்ளோபின். நீங்கள் இதை சாப்பிட்டு திரும்ப 48 நாள் கழிச்சு ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், டாக்டர் எந்த டானிக்கில் அந்தளவுக்கு ஏறாது. அயன் பத்தில் அதனால் நமக்கு வந்து உங்களுக்கு முடி கொட்டுது, ஒரு ஸ்கின்ல ஒரு க்ளோயிங்கில் நிறைய பிரச்சனைகள், இரும்புச்சத்து குறைபாடுனால. அப்போ உடனே நம்ம வந்து அயன் டானிக் வாங்கி குடிக்காதீங்க. காலையில் 5 பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம், ஒரு 20 உலர்ந்த திராட்சை நைட்டு ஊற போட்டுக்கோங்க, காலையில் 7 மணிக்கு குடிச்சிருங்க. இது வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு 48 நாள் சாப்பிட்டு போய் அயன் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இயற்கையான முறையில் தான் எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணணும் மொழியே, செயற்கை முறைகள் பண்ணவே, ஆர்டிஃபிஷியல் முறையில் உள்ளே கொண்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் டேப்லெட் ஃபார்மில் கொண்டு வரக்கூடாது. இப்போ கொலஸ்ட்ரால் அதிகச்சுன்னா கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, அது தவறு. நீங்கள் டெய்லி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. காலையில் பூண்டு ஒரு 10 பூண்டு, 8 பூண்டு, 2-3 சொட்டு நல்லெண்ணெய் வலிக்கு ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணியில் குடிங்க. சில விஷயங்கள் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணிடும். என்றாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல பதில் சொல்லணும்னு, அதாவது எல்லாருக்கும் பயன்படணும்.
ரொம்ப அவங்க உடம்புல ஹீமோகுளோபின், கால்சியம், அயன், புரோட்டீன் எந்த டெஃபிஷியன்சி வரக்கூடாது, ஜம்முன்னு ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி ஒரு குறிப்பு கொடுங்கன்னா நான் ஒரு ஜூஸ் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலையில் 5 பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம், உலர்ந்த அத்திப்பழம், அந்த ரவுண்டாக வடை மாதிரி இருக்கும் இல்லையா அது, உலர் திராட்சை ஒரு 25, உலர்ந்த திராட்சை, கருப்பு கலர் திராட்சை, தேன் கலர் எடுக்கிறது நல்லது. பாதாம் பருப்பு 5, பிஸ்தா பருப்பு 5. இதை நைட்டு ஊற வச்சுருங்க. காலையில் கம்பல்சரி 7 மணிக்கு முன்னால் குடிக்கணும். அதை குடித்து 7 மணிக்கு அரைச்சி, பால் சர்க்கரை எதுவும் போட வேண்டாம், அப்படியே அரைச்சி ஊற வச்ச தண்ணியில் அரைச்சி 1 டம்ளர். இதை நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் ஒரு 2 மாதம் கழித்து நீங்கள் எங்கே போனாலும் உங்களை விசாரிப்பாங்க, என்ன பண்ண இவ்வளோ அழகாயிட்ட, ஃபேஸ்லாம் க்ளோ. அதாவது இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஸ்கின்னு ட்ரையாக இருக்குது, நான் ரொம்ப இதாக இருக்குது, முடி கொட்டுது, ஒரு பழைய இது போயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வருவாங்க. அடிக்கடி தலைவலிக்குதுங்கிற பெண்களுக்கு வந்து தலைவலி நின்றோம். எனக்கு சும்மா அது கஷ்டமாக இருக்குது, நைட்டு தூக்கம் வரும், எல்லாருக்கும் நிறைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் இது. எங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் 7 மணிக்கு அதை குடிக்க வச்சுருவோம். பட் பின் குறிப்பு என்னென்னா 7 மணிக்கு மேலே இதை குடிக்கக்கூடாது. அதாவது ராஜ உணவு மாதிரி இது ஒரு ரொம்ப ரிச்சான டயட். எல்லாமே மார்னிங் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடணும். நைட் வந்து சிம்பிள் டயட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் ரொம்ப வருஷம் உயிர் வாழ்றதுக்கு காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மத்தியானம் மந்திரியாட்ட, நைட்டு பிச்சைக்காரன். ஸோ அந்த மாதிரி இந்த பாதாம் பிஸ்தாலாம் போட்டது வந்து காலையில். இதில் எல்லாருக்கும் ஒரு டவுட், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜூஸ் ஒன்றுன்னு வந்துடும், நான் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகாதா பாதாம் பிஸ்தா. நம்ம உடம்புல குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் 2 இருக்குது. குட் கொலஸ்ட்ரால் நல்லா இருக்கணும். அப்போ பியூரிஃபைட் ஆயில் நம்ம பயன்படுத்தவே கூடாது. மரச்சிக்கலாட்டின நல்லெண்ணெய், தேங்காய், கடலெண்ணெய், நெய், பசுநெய்யை உருக்கி காலையிலையும் மத்தியானம் உருக்கின பசுநெய்யை ஊற்றினீங்கன்னா நீங்கள் எப்போ கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் கொலஸ்ட்ரால் ஏறவே ஏறாது. குட் கொலஸ்ட்ரால் உடம்புல இருந்தால் தான் உங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி, கண் பார்வை மங்குதல், ஸ்கின் ட்ரை ஆகிறது, முடி கொட்டுறதெல்லாம் இருக்காது. பேட் கொலஸ்ட்ரால் தான் இருக்கக்கூடாது. அது யாருக்கு வரும்னா, இந்த உட்கார்ந்த இடத்துலேயே உட்காரவங்க, ஐஸ் வாட்டர் குடிக்கிறவங்க, நைட்டு 7:30 மணிக்கு மேலே உணவு சாப்பிட்றவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால். டால்டா சேர்த்துக்கிறவங்க, கேக்குக்கு மேலே இருக்க அந்த இது சாப்பிட்றவங்க, அந்த மாதிரி. ஸோ பேட் கொலஸ்ட்ரால் தான் அவாய்ட் பண்ண முடியும். குட் கொலஸ்ட்ரால் கம்பல்சரி இருக்கணும். ஸோ பாதாம் பிஸ்தா நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். கண்டிப்பாக மேடம். இப்போ நீங்கள் எதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறீங்களோ, இன்றைக்கி அந்த பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். நைட்டுங்கிறதே 10 o'clock 12 o'clock போகிற ஒரு ஸ்டேஜ் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஒரு டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த காலையில் 7 மணிக்கு முன்னாடி குடிக்கிறோன்னும் போது பல விஷயங்களுக்கு இது தீர்வாகுது. ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவ ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் நம்மளோட பாரம்பரிய மருத்துவ முறைங்கிறது என்ன, அது எப்படி செயல்படுது, மற்ற வியாதிகளை வராமல் தடுக்கணும் அப்படின் போது நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை விட்டு நம்ம விலகி போனதுனால எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறோம். மறுபடியும் இந்த நேச்சரோட இணைஞ்சு வர்ற வாழ்க்கைக்கு நம்ம வர வேண்டிய அவசியத்திலேயே இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. செய்தித்தாள்களிலும் புத்தகங்களிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் ஏராளம் உண்டு. அவைகளை சிறு சிறு செய்திகளாக தொகுத்து நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நாம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நவீன வளர்ச்சிகள் வருகிற போதெல்லாம் பழையவைகள் நம்மை விட்டு விடைபெற்று சென்று கொண்டே இருக்கின்றன. குதிரை வண்டி வந்ததற்கு பிறகு மாட்டு வண்டி குறைந்தது. மிதிவண்டியும் ஆட்டோவும் மகிழுந்துகளும் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு குதிரை வண்டிகளை காணவே இல்லை. எங்கோ சில கிராமங்களில்தான் நாம் அவற்றை தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது. இவை இப்படிப்பட்ட இந்த வாகனங்களுக்குத்தான் என்று இல்லை, இயந்திரங்களுக்கும் அந்த நிலை நேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு கணிப்பொறி இல்லாத அலுவலகங்கள், ஏன் வீடுகளே கூட இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இந்த கணிப்பொறி வருவதற்கு முன்பு போன தலைமுறையின் கணிப்பொறியாக இருந்தது தட்டச்சு இயந்திரம்தான், டைப்ரைட்டர் என்று நாம் சொல்லுகிறோமே அதுதான். இன்றைக்கு அந்த தட்டச்சு இயந்திரத்தினுடைய தேவைகள் ஏறத்தாழ பெரும்பான்மை குறைந்து போய்விட்டன. எங்கோ ஓரிரு அரசு அலுவலகங்களில் இன்னமும் மிச்சம் இருக்கலாம் என்று கருத தோன்றுகிறதே தவிர அவற்றின் பயன்பாடு ஏறத்தாழ முடிந்து போயிற்று என்று தான் கருதுகிறோம். ஆனால் தட்டச்சு தான் இன்றைக்கு இருக்கிற கணிப்பொறிக்கும் முன்னோடியாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என் வயது ஒத்தவர்கள் சின்ன வயதில் ஏறத்தாழ 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு வந்தவுடனே உடனடியாக காலையிலோ மாலையிலோ தட்டச்சு பயிற்சியை பெற வேண்டும் என்கிற நிலை அன்றைக்கு இருந்தது. ஒரு வேலைக்கு போனால் என்ன படித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியுமா, லோயரா ஹையரா என்று கேட்ட காலங்கள் ஒன்று இருந்தது.
எனவே அந்த தட்டச்சுகள் மாறி இன்றைக்கு வேறு வேறு விதமான இயந்திரங்கள், வேறு வேறு விதமான பொறிகள் எல்லாம் வந்துவிட்டன என்றாலும் அந்த தட்டச்சுகளினுடைய பயன்பாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தட்டச்சு என்பது முதலாக 1714 ஆண்டில் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போதுதான் 300 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. அதனுடைய காலம் 300 ஆண்டுகள் நீடித்திருக்கிறது என்பதே ஒரு வரலாற்று சாதனை தான். ஏனென்றால் இன்றைக்கு வருகிற புதிய புதிய பொறிகளெல்லாம் ஒரு நூற்றாண்டுக்கும் தாக்கு பிடிக்குமா என்று சொல்ல முடியவில்லை. அதற்குள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து விடுகின்றன. எனவே 300 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தட்டச்சு இயந்திரம் இங்கிலாந்து நாட்டிலே இருந்த மில்ஸ் என்கிற ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன் கையிலேயே எழுதி கொண்டிருக்க வேண்டும், தட்டினால் எழுத்துகள் வர வேண்டும் என்று அவர் கண்டுபிடித்த அந்த தட்டச்சு இயந்திரத்தினுடைய மாதிரியே வேறு வடிவமானது. நாம் பார்த்த தட்டச்சு இயந்திரத்திற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனாலும் கூட அதனை அன்றைக்கு யாரும் பயன்படுத்தவில்லை. ஒரு 1½ நூற்றாண்டுகளுக்கு பிறகு, ஒரு மிக நீண்ட இடைவெளி, 150 ஆண்டுகளுக்கு பிறகு 1868 தான் நாம் பார்த்த தட்டச்சு இயந்திரங்கள் நடைமுறைக்கு வந்தன. அங்கே லோத்தம் என்கிற ஒரு விஞ்ஞானியும் இன்னமும் 2 பேரும் சேர்ந்து அதற்கான காப்புரிமையை பெற்றார்கள். அவர்கள்தான் தட்டச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர்கள் என்று இன்றைக்கும் வரலாற்றிலே பதிவு இருக்கிறது. அது 1868. அப்போதுதான் அது நடைமுறைக்கு வந்ததா என்று கேட்டால் அப்போதும் வரவில்லை. அது ஏற்கப்பட்டது, அதற்கு காப்புரிமை வழங்கப்பட்டது. ஆனாலும் அது எப்போது நடைமுறைக்கு வந்ததென்றால் ரெமிங்டன் என்கிற ஒரு பெரிய நிறுவனம் அந்த தட்டச்சு இயந்திரங்களை தயாரிக்க தொடங்கிய பிறகுதான் நடைமுறைக்கு வந்தது. இப்போதும் நாம் பார்க்கலாம், எங்காவது தட்டச்சு இயந்திரம் இருந்தால் பார்க்கிற போது அது தெரியும். ரெமிங்டன் என்கிற அந்த பெயரில் இன்னமும் பல இயந்திரங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனம்தான் அதை பெருவாரியாக அதை உற்பத்தி செய்து அதற்கு பிறகு மெல்ல மெல்ல அது வெளியிலே வந்தது, அலுவலகங்களுக்கு வந்தது. முதல் புத்தகம் 1875 வந்தது. 74 அந்த ரெமிங்டன் நிறுவனம். அதற்கு பிறகு 75 முதலாக மார்க் ட்வைன் எழுதிய த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் என்கிற புத்தகம்தான் முழுக்க தட்டச்சு செய்து வெளிவந்த புத்தகம் என்று குறிக்கிறார்கள். அந்த புத்தகம் 1875 வந்தது. அதற்கு பிறகு அச்சு எல்லாம் வந்து விடுகிறது. ஆனால் அந்த புத்தகம் முதலாக தட்டச்சிலேயே வெளிவந்த நூலாக இருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி எங்கே வருகிறது என்றால், இந்த தட்டச்சு இயந்திரங்கள் ஒரு பெரிய இரைச்சலை கொடுக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அந்த இயந்திரங்களின் இரைச்சல் இருக்கவே செய்தது. 1909 தான் அது கையிலேயே எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு சிறியதாகவும் ஒலி குறைந்ததாகவும் தட்டச்சினுடைய சத்தம் குறைந்ததாகவும் அது கண்டுபிடிக்கப்பட்டது 1909 ஆண்டு. அந்த தட்டச்சு இயந்திரத்துக்கு ஆங்கிலத்திலே போர்ட்டபிள் டைப்ரைட்டர் என்று பெயர். கையிலேயே எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு அது சிறியதாக இருந்தது. போர்ட்டபிள் என்றால் கையில் எடுத்துக்கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறிய இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில். அதற்கு பிறகுதான் அந்த தட்டச்சு செய்கிற போது ஓசை குறையும். ஏனென்றால் அலுவலகங்களிலே இருக்கிற மாதிரி அவ்வளவு ஒலி இல்லாமல் வீட்டில் இருக்கிற தட்டச்சு இயந்திரங்கள் மென்மையாக இருந்தால் நல்லது என்கிற நினைப்பு வந்தது. இன்னொரு செய்தியையும் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். ஒரு வீட்டில் தட்டச்சு இயந்திரம் இருக்கிறதென்றால் அது ஒரு பெரிய பணக்காரரினுடைய வீடு என்று பொருள். எல்லோரும் தட்டச்சு இயந்திரத்தை வீட்டில் வாங்கி வைத்து கொள்ள முடியாது. அலுவலகங்களில், அரசு அலுவலகங்களிலே தான் அதிகமாக இருக்கும். அதுவும் ஒரு பெரிய நீண்ட அறையில், ஹால் என்று சொல்லுகிறோமே, அந்த நீண்ட அறையிலே அமர்ந்து ஒரு 50 பேர் தட்டச்சு செய்தால் அந்த இடத்தில் மழை பெய்வது போல சத்தம் கேட்கும். ஆனால் இன்றைக்கு கணிப்பொறியிலே தட்டுகிற போது அது ஒரு மென்மையான தொடுதல், ஆங்கிலத்தில் ஃபெதர் டச் என்பார்கள். அது தொடுவது நமக்கே கேட்காது. எப்படியெல்லாம் எல்லாம் மாறி எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆனாலும் கூட இன்னமும் தட்டச்சு இயந்திரத்திலிருந்து கணிப்பொறியில் என்ன மாற்றம் வரவில்லை? அந்த எழுத்து வரிசைகள் இன்னமும் மாற்றப்படவில்லை. தொடக்கத்தில் கண்டுபிடிக்கப்படுகிற போது ABCDE என்றுதான் எழுத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த எழுத்துகள் கூடுதலாக பயன்படுகின்றனவோ அவை நடுவரிசையில் இருக்க வேண்டும். ASDF என்றுதான் இன்றைக்கு இருக்கிறது. இந்த எழுத்துகள் கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இதனை ஹோம் கீஸ் என்று சொல்கிறார்கள்.
அதே வரிசையிலும் அதே தளத்திலும் தான் இப்போது இருக்கிற கணிப்பொறியிலும் இருக்கின்றன. அப்படித்தான் ஆங்கில எழுத்துகளிலே ஏ என்பது பெரிய கேபிட்டல் எழுத்து, சின்ன எழுத்து என்றால் அதற்கு 2 பொத்தான்கள் இருந்த நிலை மாறி ஒரு மாற்றுச்சாவி என்பது ஷிஃப்ட் என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்கிறோம். அந்த மாற்றுச்சாவியை பயன்படுத்தி ஒரே தட்டில் 2 எழுத்துக்களையும் கொண்டு வந்தார்கள். பிறகு தமிழிலும் தட்டச்சு இயந்திரம் வந்தது. உலக நாடுகளிலேயே ஜப்பானினுடைய தட்டச்சு இயந்திரம்தான் மிக பெரியதாக இருந்திருக்கிறது. காரணம், ஜப்பான் மொழியினுடைய எழுத்துகள் மிக பெரியவை, படம் போன்ற வடிவங்களை கொண்டவை என்பதை நாம் அறிவோம். எனவே ஒரு பெரிய தட்டச்சு இயந்திரமாக அது இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் மாறி கணிப்பொறி வந்ததற்கு பிறகும் தட்டச்சு இயந்திரத்திலே எழுத்துகள், ஆங்கில எழுத்துகள் எந்த வரிசையில் இருக்கின்றனவோ, தமிழ் எழுத்துகள் எந்த வரிசையில் இருக்கின்றனவோ அதே வரிசையிலே தான் இன்றைக்கும் கணிப்பொறியிலே இருக்கின்றன. எனவே தட்டச்சு இயந்திரங்கள் இன்றைய தலைமுறைகள் மறந்து போய்விட்ட அல்லது மறந்தாக வேண்டிய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்ததற்கு பிறகு பழமையை நினைத்து கொண்டே இருக்க முடியாது. மறந்து விடாமலும் இருக்க வேண்டும் என்பதற்காக, நினைவூட்டிக் கொள்வதற்காக இந்த செய்திகளே தவிர மறுபடியும் தட்டச்சு இயந்திரத்திற்கு நாம் போக முடியாது. வீடுகள் தோறும் கணிப்பொறிகள் இருக்கின்றன. தட்டச்சு இயந்திரங்கள் எங்கோ ஒரு ஏக்கத்தோடு அவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றன என்று வேண்டுமானால் சொல்லலாம். இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. எனவே சர்க்கரை நோய் வராமல் எவ்வாறு தடுக்கலாம் என்பதை பற்றியும், சர்க்கரை நோய் வந்தவர்கள் அவற்றை எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம ஹெச்பிஎன்சியை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். அப்போ ஒருத்தர் தன்னுடைய சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் 2 வழியில் உறுதிப்படுத்தணும். ஒன்று, டெஸ்ட் பண்ணுற அன்னைக்கு வெறும் வயிற்றில் இருக்க சுகர் 126க்குள்ளே இருக்கணும், சாப்பிட்டதுக்கப்புறம் 140 இருக்கணும். அந்த HbA1c 7% இருக்கணும். அந்த 7% இருந்தால் தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணுற அன்னைக்கும் உங்களுடைய சுகர் 160, நீங்கள் டெஸ்ட் பண்ணாத மற்ற 3 மாதங்களும் நீங்கள் 160 தான் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தும். இந்த HbA1cங்கிறது நத்திங் பட் அந்த ஹெச்பின்னு வருது இல்லையா, அது ஹீமோகுளோபின். ஏன்னா இந்த நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகப்படியான சர்க்கரை இரத்த குழாய்களில் படிகிறது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த இரத்த சிவப்பணுக்கள் மேலேயும் இந்த சர்க்கரை போய் படியுது. இந்த இரத்த சிவப்பணுக்களினுடைய வாழ்நாட் காலம் 90 to 120 நாட்கள். அதனால தான் அதை அந்த 3 மாதம் அப்படி வச்சு கணக்கு பண்ணுறாங்க. இந்த இரத்த சிவப்பணுக்கள் மேலே அதிக அளவு சர்க்கரை படிஞ்சிருந்ததுன்னா ஓகே, அந்த 3 மாதமாக அவருடைய சிவப்பணு மேலே நிறைய சர்க்கரை படிஞ்சிருக்கு. ஸோ ரத்தத்தில் நிறைய சர்க்கரை இருக்கிறனால தான் அவருடைய சிவப்பணு மேலே நிறைய படிஞ்சிருக்கு. அதனால தான் 7லிருந்து அவருடைய சதவீதம் 7லிருந்து 9, 10 உயர்கிறதுங்கிறத பார்த்தோம். ஸோ என்னுடைய மிக ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய செயல்திறனை பொறுத்து நீங்கள் தயவு செய்து அசஸ் பண்ணாதீங்க. மாதம் டெஸ்ட் பண்ணுங்கள். டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. மாதம் டெஸ்ட் பண்ணுங்கள். வெறும் வயிற்றில் 126, மிஞ்சி போனால் 130, சாப்பிட்டதுக்கப்புறம் 140, 160, 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஹெச்பிஎன்சி 7க்குள்ளே இருந்தால் நீங்கள் டெஸ்ட் பண்ணாத எல்லா நாடுமே மற்ற நாட்கள் எல்லாம் 140 இருக்குது. அப்போ உங்களுடைய டயட் கரெக்டாக இருக்குது, உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்குது, டாக்டர் கொடுத்துருக்க மாத்திரைகள் போதுமானதாக இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி, இந்த இரத்த குழாயில் இந்த சர்க்கரை படிகிறதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம போராடுறோம். சர்க்கரை படியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறோம். இந்த இரத்த குழாயில் சர்க்கரை மட்டும்தான் படியாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரத்த குழாயில் வேறு சில பொருட்களும் படியுது. அதில் மிக முக்கியமான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட கொலஸ்ட்ரால். அதாவது எல்டிஎல்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொலஸ்ட்ரால். இந்த கெட்ட கொலஸ்ட்ராலும் இரத்த குழாயில் சர்க்கரையோடு சேர்ந்து படிகிறது. அப்போ ஒருத்தருக்கு சர்க்கரை ப்ளஸ் கொலஸ்ட்ரால் 2 இருந்ததுன்னா 2ம் போட்டி போட்டு படியும் பொழுது அப்போ எவ்வளோ சீக்கிரமாக அடைப்பு வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வருவதற்கு அது காரணமாகிறது. சரி, இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை நாம் நம்ம இரத்த பரிசோதனையின் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நீங்கள் அதிகாலையிலேயே வெறும் வயிற்றிலேயே லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைடு இதெல்லாம் வரும். இதில் பார்த்திங்கன்னா இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா 2 விதமான வழிகளில் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு உள்ளே வருது. ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உணவு பழக்கத்தினால, குறிப்பாக பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் மற்றும் பாமாயிலில் வறுக்கக்கூடிய அந்த
பொருட்கள்லேருந்து பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கின்ற ஒரு பொருட்கள்லேருந்து வரக்கூடிய கொலஸ்ட்ரால் ஆபத்தானது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தேங்காய் மற்றும் பாம் ஆயிலில் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கெட்ட கொழுப்பு நிறையா இருக்குது. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு தான் உள்ளே போய் நம்மளுக்கு எல்டிஎல்லாக மாறுது. ஸோ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து உள்ளே வராமல் தடுக்கணும்னா எண்ணெயில் வறுத்த பொருட்களை அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய உணவின் காரணமாக இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் உள்ளே வரலாம். இரண்டாவது காரணம் உங்கள் உடலில் இருக்கிற நோய்கள்னால வரலாம். ஒரு உதாரணத்திற்கு சுகர் 400 இருந்ததுன்னா இந்த 400 சுகர் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மெடிக்கல் மெக்கானிசம், உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைடு இது எல்லாமே அதிகமாகும். அப்போ இந்த சுகர்னுடைய லெவலை குறைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கொலஸ்ட்ராலினுடைய லெவல் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தைராய்டினுடைய அளவு குறைஞ்சதுன்னா கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய லெவல் அதிகமாகும், ட்ரைகிளிசரைனுடைய லெவல் அதிகமாகும். ஆல்கால் நாம் எடுக்கிறதுனால, நம்ம ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ட்ரைகிளிசரைனுடைய லெவல் அதிகமாகும். இதுவும் ஒரு வகையான கொலஸ்ட்ரால். அப்போ நம்மளுடைய உடலில் இருக்கிற வியாதிகள்னால இந்த கொலஸ்ட்ரால் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை அந்த வியாதிகளை குணப்படுத்தும் போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த கொலஸ்ட்ராலினுடைய அளவும் கம்மியாயிருது. அப்போ இந்த 2 காரணங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக தடுக்கலாம். ஒருத்தருக்கு உணவு மாற்றத்தினால இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வருது அப்படின்னா நீங்கள் அந்த வறுத்த ஐட்டங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணி அதிக இனிப்புள்ள பொருட்களை நீங்கள் அவாய்ட் பண்ணாவே இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் சேர்றது வந்து தடுக்கப்பட்டுரும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற வியாதிகள்னால கெட்ட கொலஸ்ட்ரால் வந்ததுன்னா அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், தடுத்துடலாம். ஒரு கேட்டகரி என்னென்னா இயற்கையாக ஜெனட்டிக்காகவே கெட்ட கொலஸ்ட்ராலும் சரி பரம்பரையாக உங்கள் உணவு மேலேயும் பெரிய பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி உங்கள்கிட்ட பெருசாகவும் வியாதிகள் இருக்காது. ஆனால் கொலஸ்ட்ரால் லெவல் மட்டும் எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், ட்ரைகிளிசரைடு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தவித காரணமும் இல்லாமல் சம் ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு மெடிசன் வந்து லைஃப் லாங்காக போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு எந்த காரணமும் இல்லை, நம்ம இவங்க இந்த காரணம் இதனால் உங்களுக்கு நாங்கள் மாற்றணும், இதை நீங்கள் உணவு மாற்றம் பண்ணுங்கள் சரியாயிரும் அப்படிங்கிற அளவில் இல்லை. எனிவே இவங்களும் உணவு மாற்றம் பண்ணணும். இருந்தாலும் இயற்கையாகவே இவங்களுடைய கொலஸ்ட்ரால் வந்து ஜெனட்டிக் காரணத்தினால ரத்தத்தில் தேங்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய லெவல் பார்த்தீங்கன்னா 130 வரையும் இருக்கலாம். ஆனால் சர்க்கரை நோய் பேஷண்ட், அது சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து 100க்குள்ளே இருக்கணும். எவ்வளோ தூரம் 100க்குள்ளே இருக்கோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட சில பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ணெல்லாம் நம்மளுக்கு சர்க்கரை இருக்குது, ஸோ சர்க்கரை இருக்கிறதுனால நம்ம வந்து நிச்சயம் இனிப்பான பொருளை தவிர்க்கணும். ஸோ அதே சமயத்தில் நம்மளுக்கு தான் கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது, அதனால் நம்ம ஒரு எண்ணெயில் வறுத்த பொருட்களை சாப்பிடலாங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது நிறைய பேருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வடை, போண்டா, முறுக்கு, மிக்சர்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வடை, போண்டா, முறுக்கு, மிக்சரில் இருக்க அந்த எண்ணெயில் இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் இங்கே ரத்த குழாயில் படியுது. இது எப்படி இருக்குது, நம்மளுடைய எண்ணம் என்ன, நீங்கள் இனிப்பு சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் வறுத்த பொருட்களை சாப்பிடக்கூடாதுங்கிறது கிடையாது. மொத்தத்தில் இந்த ரத்த குழாயில் படியக்கூடாது. அப்போ நீங்கள் இனிப்பான பொருட்களை நீங்கள் அவாய்ட் பண்ணி சர்க்கரை இந்த ரத்த குழாயில் சேராமல் நம்ம தடுத்துடுறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம எண்ணெயில் வறுத்த பொருட்களில் இருந்து வரக்கூடிய எல்டிஎலை இங்கே படிய விட்டால் அப்போ அதில் அர்த்தமே கிடையாது. ஸோ நம்மளுடைய எண்ணம் எண்ணெயில் வறுத்த பொருளிலிருந்து வரக்கூடிய எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலும் ரத்த குழாயில் படியக்கூடாது, சர்க்கரையான இனிப்பு அதிகமாக உள்ள பொருட்களிலிருந்து வரக்கூடிய சர்க்கரையும் இங்கே படியக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய எண்ணம். இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா 2 விதங்களில் காணப்படுது. ஒன்று பார்த்திங்கன்னா ரத்தத்தில் காணப்படுது, இதை தான் நம்ம பிளட்டில் இருந்து டெஸ்ட் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டோர்டு கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். அதான் இந்த வயிறு பருமனாக உள்ளவர்கள், அதான் உடல் பருமன் உள்ளவர்கள், தொந்தி உள்ளவர்கள் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த தொந்தி உள்ள சில பேர் பார்த்திங்கன்னா இந்த தொந்தி உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா எல்டிஎல்னுடைய லெவல் 80 இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க வந்துட்டு, டாக்டர் ஆள் தான் நான் பருமனாக இருக்கேன், ஆனால் என் பிளட்டில் பார்த்திங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருக்கேன்பாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு உதாரணத்தில் சொல்கிறேன். இந்த ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது என்னென்னா லிக்விட் கொலஸ்ட்ரால். இது வந்து என்னென்னா நம்ம கேஷ் மாதிரி, அதாவது எப்படின்னா உங்கள்கிட்ட பணம் நிறையா, லிக்விட் கேஷ் நிறையா இருக்குது. இந்த வயிறு பருமன் இடுப்பளவு பெருகிறதுனால ஒரு உடல் பருமன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, தொந்தி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த பெரிட்டோனியம்ங்கிற அந்த சவ்வில் நிறைய கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்கும். இது வந்து ஸ்டோர்டு கொலஸ்ட்ரால். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர்டு, இப்போ நம்மளுடைய பணம்லாம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், ஒரு ஜுவல்ஸாவோ அல்லது நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியாவோ நிலமாவோ நம்ம
அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால்ங்கிறது லிக்விட் கேஷ். இம்மிடியேட்டாக அது போய் என்னாகும், லிக்விட் கேஷ் இம்மிடியேட்டாக நீங்கள் செலவுக்கு பயன்படும். ஸோ இம்மிடியேட்டாக போய் ரத்த குழாயில் படியும். இந்த ஸ்டோர்டு கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது தான் லேண்டு. ஸோ லேண்டுங்கிறது நத்திங் பட் அதுவும் ஒரு மணி தான். நீங்கள் லேண்டை விற்றா உடனே என்ன ஆயிரும், மணியாக மாறிடும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் கூட உங்களுடைய வயிற்றினுடைய இடுப்பளவு அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் தொந்தி இருக்குன்னா அங்கேயும் கொலஸ்ட்ரால், ஸ்டோர்டு கொலஸ்ட்ரால் இருக்குது. இந்த ஸ்டோர்டு கொலஸ்ட்ரால்ங்கிற லேண்ட் அல்லது ஜுவல்லரி எந்த நேரத்திலும் லிக்விட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கேஷாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஸ்டோர்டு கொலஸ்ட்ராலையும் நீங்கள் குறைக்கணும். ஸோ ஒருத்தர் எனக்கு லிக்விடில் எனக்கு வந்து பிளட்டில் கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆள் நல்ல தடிமனாக இருந்து தொந்தியோடு இருந்து எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வயிற்றில் இருக்க கொலஸ்ட்ரால் கரைஞ்சி எந்த சூழ்நிலையிலும் அவங்களுடைய இரத்த குழாயில் படிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ரெண்டுக்குள்ள வித்தியாசம்னா, ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ராலை நீங்கள் மாத்திரை மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் செய்யலாம். ஆனால் வயிற்றில் இருக்க கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்க அந்த பருமனை உடற்பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை கட்டுப்படுத்த முடியும். இதற்கு வேறு எந்த விதத்திலும் வழி இல்லை. அதையும் மீறி உடற்பயிற்சியும் மீறி நம்மளுக்கு ஓரளவுக்கு தொந்தி வந்ததுன்னா சில டைம் பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லி சில டைம் அந்த கொழுப்பை எடுக்கக்கூடிய சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு ஏற்பட்டு விடும். அதனால் உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. இன்னொரு கொலஸ்ட்ரால் சொன்னேன், ஹெச்டிஎல் எனப்படக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால். இந்த நல்ல கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு நிறைய வேணும். கொலஸ்ட்ரால்னே கெட்டதுன்னு இல்லை, இந்த நல்ல கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் அட்டாக் வரவிடாமல் தடுக்குது. இந்த நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவு உடம்புல குறைஞ்சதுனாலும் ஹார்ட் அட்டாக் வரும். இந்த நல்ல கொலஸ்ட்ராலை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அதுக்கும் உடற்பயிற்சி தான் தேவை. அதான் சொல்லுவேன் நான் அடிக்கடி, உடற்பயிற்சியில் ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற நிலை மாறி உடற்பயிற்சிங்கிற ஒரு கல்லில் 5 மாங்காய். எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் குறையுது, ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் உயருது, சர்க்கரை உங்களுக்கு ரத்தத்தில் குறையுது, அதே சமயத்தில் பிபி குறையுது, இருதயம் பலப்படுது. இதனால தான் எல்லா மருத்துவர்களும் உடற்பயிற்சியை வலியுறுத்துவதனுடைய காரணமே இதுதான். ஒரே ஒரு விஷயம் பண்ணுறீங்க உடற்பயிற்சி, ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா மிக அதிகமான பலன்கள்ங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.